ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு பல்லாரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இது வந்து குட்டியாக இருக்கிறதுனால நான் முழுசாக சேர்த்துருக்கேன். இங்கே பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம வந்து மிளகாய் எதுவும் சேர்த்துல, அதுக்கு பதிலாக நம்ம பெப்பர் சேர்த்துருக்கோம். அதில் இருக்கிற காரமும் தனி மிளகாத்தூள் காரமும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம் அந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உருளைக்கிழங்கு வேகும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே உப்பு இறங்கும். மசாலா வதக்கும் போது அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே லஞ்ச் ஏதாவது செஞ்சுருவோம். ஆனால் சைடிஷ் என்ன செய்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நம்ம எப்பயும் சாதாரணமாக கட் பண்ணி வறுக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எல்லா வெரைட்டி ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் அந்த மிளகோட ஃப்ளேவர் இருக்கிற மாதிரியும் நல்ல டேஸ்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இன்றைக்கி லெமன் ரைஸ்க்கு தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். செமையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.